ரொம்ப நாள் ஒரு கேள்வி, பெரிய கேள்வி தான். நம்ம தியானம் பண்ணுறோம், இறைவனை நினச்சி தியானம் பண்ணுறோம், இறைவனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி தியானம் பண்ணுறோம். ஆனால் இறைவன் சிவன் தியானத்திலே இருக்கார். சிவன் தியானத்திலே இருக்காருன்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அவர் யாரை நினச்சி தியானம் பண்ணுறாரு? ஐயா, தெய்வம்ன்றது உலகத்திலேயே 3 தான். அதுக்கு மேலே மீதி எல்லாம் இப்போ சாய்பாபா இருந்தார். அவரை ஊரெல்லாம் கும்பிட்றாங்க. ஆனால் ஊரெல்லாம் கும்பிட்டாலும் கூட அவர் ஒரு ஆன்மீகவாதி, ஒரு ஞானி, அவ்வளோதான். அவர் ஒன்றும் கடவுள் கிடையாது. ராகவாந்தர் இருந்தார், அவர் ஒரு ஞானி. இப்படி பல ஞானிகள் இருந்தாங்களே தவிர கடவுள் யாரும் கிடையாது. கடவுள்னா அது இந்து மதத்தில் இருக்கிறது மட்டும்தான் கடவுள். ஏன்னா அதை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, பிறந்ததும் இல்லை, அது செத்ததும் இல்லை. இது ரொம்ப அழகாக அருணகிரி சொல்லுவார். நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரிவேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய் தேடும் காய மாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிரகுல யோகதி சல்லாப வினோதனும் நீ அலையே எல்லாம் அற என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூரப்பட்டி என்பார். இந்த உலகத்தில் எனக்குன்னு எதுவுமே கிடையாது, உன்னை தவிர எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். அது மாதிரி கடவுள் சொல்வார், பிறந்ததும் இல்லை, அது இறந்ததும் இல்லை, அதுதான் கடவுள். பிறந்து இறக்கிறது மகான்கள் இருக்கலாம், மனுஷன் இருக்கலாம். ஆனால் கடவுளே செத்து போச்சுன்னா அப்புறம் யாரை கும்பிடுறது? நம்ம யோசிக்க ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ மகான்கள் இறந்து போகிறாங்க, மகான்கள் சமாதிக்கு போகிறோம், அது சகஜம். ஆனால் கடவுள் இறந்து போனால் எங்கே போய் கும்பிட்றது, யாரை கும்பிட்றது? இப்போ மகான் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருக்கு ஒரு சமாதி ஒரு ஊரில் இருக்குது. கடவுள் எங்கே இருந்தார், எங்கே சமாதி பண்ணுறது, எங்கே போய் கும்பிட்றது? அது இது ஒரு அறியாமை. ஆனால் சிவம் எப்பவுமே தியானத்தில் இருக்கிறதுக்கு காரணம்னா உலகம் செழிப்பாக இருக்கணும். உலகம் செழிப்பாக இருக்கணும்னா அது தியானத்தில் அதனுடைய சக்தியை வெளிப்படுத்திக்கினே இருக்கணும் உலகத்துக்கு. அப்போ தான் உலகம் செழிப்பாக இருக்கும். அதனுடைய சக்தி அடங்குச்சுன்னா அந்த இடம் அழிவு உண்டாக்கும். இது மனிதனுக்கு கடவுள் 3 பொருள். ஆரம்பம் சூரியன், சந்திரன், வெள்ளி. இது 3 தான் கடவுளும் சராசரி மனிதனுக்கு அடிப்படை. முதல்ல இந்த 3 தாண்டின பிறகு தான் சிவத்துக்கிட்ட போகணும். ஆனால் அப்படி போகிறது இல்லை. எடுத்த உடனே பெரிய கோயிலுக்கு போயிடணும், பெரிய சாமி கும்பிடணும்னு கும்பிடுறோம். அதனால் சரியாக புரிஞ்சுக்கிறத போயிட்டு. சொல்லுமா. நன்றிங்க ஐயா. உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஏமா உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறது எனக்கு கேட்கலாமா, அதனால் தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கிறது நல்லது. எப்போ நாங்கள்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கோம் ஐயா. அது நாங்கள் வத்தலங்குடியில் இருக்கோம். ஏமா மதுரை என்னம்மா தூரமாம்மா? அந்த மொத்த பேருமே மலேசியா. இப்போ நாங்கள் யாரையாவது ஹெல்ப் காலையில் யாருன்னா மத்தியானம் வந்துடலாம் இங்கே. அதனால் எந்த ஒரு விஷயமும் நமக்கு கடவுள் விஷயத்தில் ஒரு சந்தேகம் வருதுன்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த சந்தேகத்தை மனசில் வச்சு சுமக்கக்கூடாது. சரிங்க. நீங்கள் மகான்னு நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் நீங்கள் ஏன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்கய்யா? ஏமா இது என்ன விளையாட்டு விஷயமா? இதை எங்களுக்கு ஒருத்தர் போட்டுன்னுக்கிறாரு சித்தர் அப்படின்னு. சரி, நீ சித்தராகவே இரு.
பெரிய பெரிய சித்தர்லாம் ஒரு 10,000 பாட்டு எழுதுனாங்க. நீ சின்ன சித்தர் ஒரு 5,000 பாட்டு எழுது, சித்தர்னு பேர் வச்சுக்கோ. முடியுமா? முடியாது. சும்மானா பேர். இந்த நம்ம ஆசிரமத்தில் ஒருத்தர் டீன், ஒருத்தர் ஒரு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி டீனு, அவர் சிங்கப்பூரில் மருந்து செய்கிறார் ஒருத்தர். அவர் இங்கே வர வச்சு எல்லோரையும் வர வச்சு மருந்து செய்யலான்னாரு. இங்கே மருந்து செய்ய கற்றுக்குன்னு அவர் எதுக்கு அங்கே போனோம்? கரூரார் பேர். சரிங்க. உனக்குன்னு உங்கள் அப்பா அம்மா ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, அதை வச்சுன்னு தெரியும். அதை விட்டு போட்டு என் மகான் பேரெல்லாம் தூக்கி உன் தலையில் வச்சுக்கின்னு என்ன பண்ண போகிற? சாக மாட்டியா? அதனால் அந்த தமிழ் ஆராய்ச்சி மையத்திலேருந்து ஒரு அம்மா என்னை பேட்டி எடுத்தாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, சாமி உங்களை மகான்னு சொல்லக்கூடாது, சித்தர்னு சொல்லக்கூடாது, ஞானின்னு சொல்லக்கூடாது. எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் எனக்கு இருக்குது, அதை சொல்லு. நான் சராசரி மனுஷன். சித்தர் இருந்தால் நான் ஏன் இங்கே ஆசிரமம் நடத்தணும்? எங்கன்னா காட்டில் இல்லை இருப்பேன்? ஏமாற்றணுன்னா இங்கே இருக்கலாம். அந்த வேலை நமக்கு வேணாம். பண்ணுறவன் இது வியாபாரம் இல்லைம்மா, வியாபாரமே கிடையாது. உருகி போகணும், நினச்சி உருகணும். அது அப்படிப்பட்ட பொருளை போய் நீ சும்மா போகிற வர பேரெல்லாம் வச்சுக்கிறதால என்ன வரும்? சரி, சித்தருன்னு பேர் வச்சுக்கிறேன், மகானுன்னு பேர் வச்சு என்ன வரப்போகுது? ஒன்றுமே வராதம்மா. நானாக தான் இருக்க போகிறேன், நீயாக தான் இருக்க போகிறேன், நானும் ஜாக போகிறேன், நீயும் ஜாக போகிறேன். அப்புறம் எந்த பேர் வச்சுக்கினீங்கன்னா வாழுதுங்க? இருக்கிற பேர் குழந்தையில வச்சாங்களா, அந்த பேரை தள்ளிட்டு போய காலத்தை. அப்புறம் சொல்லுமா. சின்ன கேள்விங்க ஐயா. இப்போ நம்ம உங்கள்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுட்டு இப்போ எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்தியாவில் முக்கால்வாசி எல்லா கோயிலும் பார்த்துட்டேன். நான் இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நம்ம எல்லா கோயிலையும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம்னா நம்ம வினைகள்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன். இது முதல் முறையாக உன்னுடைய நம்பிக்கை. ஆனால் உன்னுடைய நேரம் தீராத. ஆமாங்க. உன் நம்பிக்கை இது. இப்போ எந்த சாமிக்கிட்ட போய் இப்போ என்கிட்ட ஒரு 100 ரூபாய் கடன் கேட்குற, என்னையே ஒரு 4 வாட்டி 100 ரூபாய் கேட்டால் என்னடா அந்த பொம்பளை தொடவே மாட்டேன்னு நான் கொடுத்துருவேன். என்ன ஒரு 100 ரூபாய் கேட்டது, அவர் ஒரு 100 ரூபாய் கேட்டு, அவர் ஒரு 100 ரூபாய் கேட்டுக்கினே போனால் யார் கொடுப்பாங்க? அது நம்ம அறியாமையில் நான் செஞ்சது. அறியாமையில் தான் இந்த மாதிரி செயலெல்லாம் அறியாமையில் தான். உங்களோட அந்த கடவுள்ன்றது ஒரே பொருள் தான், அதுக்கு மாற்று பொருளே கிடையாது. அது உனக்குள்ளவே இருக்குது. உன்னுடைய அத்தனை பிரார்த்தனையும் அதுக்கிட்ட வை, அது சரி பண்ணும். மற்றதெல்லாம் சரி பண்ணாது. மற்றதெல்லாம் இந்த சிவன் கோயிலில் போனீங்கன்னா டொப்புக்குன்னு சிட்டிக்கு போடுவான். சிட்டிக்கு போட்டால் அதுக்கு என்ன தெரியும்? காதாக்குது அதுக்கு. இந்த மாதிரி ஏமாளித்தானம். இது எதுக்காக அப்போ பண்ணாமன்னா சரியான பக்தி இல்லை. அதுக்காக இதெல்லாம் கொண்டாந்து ஜனங்களை பக்தி பண்ணுறதுக்கு வச்சான். அது இப்போதைக்கு சரியாக வராது. அதனால் எல்லாமே உன் மனசுக்குள்ளே தான். நன்மையும் தீமையும் மனசுக்குள்ளே தான். அந்த மனசை இறைவன் மேலே செலுத்தி, ஐயா எனக்கு இந்த பிரச்சனை, இதை தீரு அப்படின்னு எந்த பிரார்த்தனையும் அவங்ககிட்ட வச்சீங்கன்னா தீராத பிரச்சனையே கிடையாது உலகத்தில். உங்களோட பேச்சை நான் இப்போ நான் வருஷக்கணக்கில் கேட்டுட்டு இருக்கேன். அதில் நான் உணர்ந்தது என்னென்னா, நீங்கள் ஈஸியான ஒரு வழி சொல்லியிருக்கீங்க ஐயா. வினைகள் தீர்க்கிறதுக்கு 2 வழி. ஒன்று தர்மம் பண்ணுங்க, இன்னொன்று இறைவனை தேடுங்க. ஆமாம். இதுக்கு நம்ம நான் இப்போ யோசிக்கிறேன், நம்ம எவ்வளவு இல்லைம்மா, இறைவனை தேடுங்கன்னு கூட சொல்ல மாட்டேன், உங்களை தேடுங்கன்னு. பெருவாரி உங்களை தேடுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் தம்மா இறைவன். ஆனால் நான் தான் இறைவன்ற சக்தி அறியல நீங்கள். அதுதாங்க ஐயா. அதனால் தெரியாமக்குது. அதனால தான் நான் யாருமே சொல்லாத நான் சொல்கிறது. தர்மம் பண்ணினா இந்த உலகத்தில் தான் நம்ம பாவம் பண்ணிக்கிறோம். அது தெரிஞ்சு பண்ணிக்கிறோம், சிலது தெரியாமல் பண்ணிக்கிறோம். அது தெரிஞ்சோ தெரியாதையோ அந்த பாவத்தை எந்த உலகத்தில் பண்ணோம் அந்த உலகத்தில் தர்மத்தை பண்ணி அழிச்சிடுறேன். அதே நேரத்தில் நான் யார், எதுக்கு பிறந்தேன், எதுக்கு வளர்ந்தேன், என்ன செய்ய வந்தேன், நான் என்ன செய்கிறேன். அப்போ என்ன தெரியாத நான் தலையா காலா வாலா எதுவாக இருக்கிறேன் நானுன்னு எனக்கு தெரியலையே. அப்போ என்ன நான் பார்க்கணும்.
என்ன நான் பார்க்கணுன்னாக்கா நீங்கள் பாடங்க இன்னும் வாங்கும்போது பார்ப்பீங்க. இப்போ அந்த அம்மா 2 பாடம் வாங்கியிருக்கிறேன். நான் ஒரு பாடம் அந்த அம்மாவை ஜோதி பாடத்தில் அந்த அம்மா பார்ப்பாங்க. சரிங்க. அந்த மாதிரி பாடங்கள் வாங்கி நல்லா செய்யும்போது அவங்க நீ பாடம் பண்ணி நின்னா உன் எதிரே நீயே உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். முதல் பாடம் வாங்கியிருக்கேன் ஐயா, அதிலே அதாம்மா, நீ பாடம் பண்ணினா உன் எதிரே இன்னொருத்தர் நீயே வந்து உட்காந்துப்ப. அப்படியே உனக்கு ஆச்சரியமாயிடும், இது யார் இந்த பொம்பளை வந்து உட்காந்துங்க நம்ம எதிர் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான பாடம் இது. 2 மணி நேரம் ஆனால் முறையோடு பண்ணுங்க. 18 பாடம் இது எந்த ஆசிரமத்துலேயும் எங்கள் உலகத்தில் கொடுக்கறது கிடையாது. அவ்வளோ பாடம். ஏன்னா நான் வந்து ஒரு 10 வயசு 20 வயசு 30 வயசில் இந்த ஆன்மீகத்தில் வரல. 5 வயசு வறுமையில் வந்தவன் நான். கடவுள் இருக்குதா இல்லையான்ற என்னுடைய கேள்வியே, கடவுள் இருக்குதா இல்லையான்ற கேள்வி தான் ஃபஸ்ட்டு கேள்வி. கடவுள் இருந்தால் ஏன் ஒருத்தனை உயர்த்தி வச்சுக்குது, ஒருத்தனை தாழ்த்தி வச்சுக்குது? அதனால் எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசுலேயே கேளுங்க, எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும். எனக்கே தெரியுதுங்க ஐயா, இந்த பாடம் பண்ண ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு. மெயின் இந்த பாடம் நான் கொடுக்கறதுக்கு அடிப்படை காரணமே மனுஷன் நிம்மதியாக இருக்கணும். அது அதுக்கு இந்த பாடம் ரொம்ப அவசியப்படும். சரிங்க. 4வது பாடம் 5வது பாடமும் ஜோதி பாடமும் நாதம் பாடமும் கொடுக்குறீங்க. ஆனால் இப்போ வெளியே பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கோயிலில் சில கோயிலில் வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க. அதில் வந்து ஜோதியமாக ஆர்த்தி எடுக்கிறாங்க, நாதம் சத்தமும் மணியும் சத்தம் கேட்குது. ஆனால் அது வெளியே பார்க்குறது சத்தம். ஆனால் ஐயா கொடுக்குற இந்த பாடம் வந்து இந்த ஜோதி பாடமும் நாதம் பாடமும் தன்னே உணருது உள்ளே. ஆனால் ரொம்ப பேர் வெளியே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தவிர உள்ளே யாரும் வந்து போனதில்லை. இது கற்பனைக்கே இங்கே இடம் கிடையாது இந்த கலையில். நீ எதை செய்கிறியோ அதை நீ அனுபவிப்ப. இங்கே வாயில் புளி விட்டு போகிறதெல்லாம் கிடையாது, இந்த கற்பனை பண்ணுறதெல்லாம் கிடையாது. அதனால் தசநாதம் நாத உபதேசம் வாங்கினா தசநாதம் கேட்கணும். ஆனால் மனித உடலில் தசநாடி இருக்குது, தசவாயு இருக்குது. இந்த தசநாதமும் தசவாயுவும் தான் உடலில் ஒரு சத்தத்தை உண்டாக்குது. அந்த ஒவ்வொரு சத்தமும் அது அந்த நாதத்தை உருவாக்கி 10 விதமான நாதங்களை உண்டாக்கும். அதனால் இதில் கற்பனைக்கு இடம் கிடையாது. ஃபஸ்ட்டு பாடம் நீ கதி பாடம் பண்ணினாவே உனக்கு காற்று நிற்கணும். இந்த பாடம் வாங்கி ஒவ்வொருத்தரும் பண்ணும்போது நல்லா தெரிஞ்சிடும். எல்லாத்த விட மௌன பாடம் வந்துட்டா அதில் அவனே மொழிகாட்சி என்ன சொல்கிறாரு, இந்த உபதேசங்களை வாங்கி சீரான முறையில் நாத உபதேசம் பண்ணும்போது இந்த சாதாரணமான இடத்துலையே இந்த ஜோலை மாதிரி இருக்கும், இந்த மாதிரி அடர்த்தியான இடம், தோப்பு, அது மாதிரி இடத்துல போனால் ஒரு வண்டு ஒன்று கத்தும், அது செவிட்டு கோழின்னுவாங்க. அது மாதிரி நம்ம காதில் கத்தும், அந்த சவுண்டு வந்துக்கினே இருக்கும். அதை சொல்கிறாரு, மணிக்கடல். இப்போ கடலாண்ட போனீங்கன்னா அலை எப்படி அடிக்குது, கடற்கரை ஓரம் நம்ம நின்னோம்னா அந்த அலை ஓடியாடுறது, உசுன்னு ஓடியாடுது இல்லை. அதனால் சொல்கிறாரு மணிக்கடல் ஓசை மாதிரி கேட்கணும். அடுத்தது என்ன சொல்கிறாரு, யானை பிளர்ற மாதிரி, யானை கத்துது இல்லை, அது மாதிரி யானை பிளர்ற மாதிரி கேட்கணும். 3வது வளர்குழல், இந்த குழல் வாசிக்கிறாங்கல்ல இனிமையாக, அது. 4வது மேகம். இதுதான், இது எல்லாத்தையும் கேட்டுடலாம். இந்த மேகம் இடிக்கும்போது தான் கேட்க முடியாது, பயம் வந்துடும். படத்தில் பயம் வந்துடும் தானா. நானே எத்தனை வாட்டி ஓடி இருக்கிறேன், கூட்டம் இருக்கிற இடத்துல, தனியாக இல்லாத கூட்டங்கிற இடத்துக்கு ஓடி போய் உட்காந்துக்கிட்டு கூடும்.
கும்பலாக உட்காந்து அங்கே போய் சந்தை இல்லாத உட்காந்துக்கிறது. ஏன்னா அது தலையெல்லாம் அதிர்ந்துடும். என்ன அது மேகம், நனி வண்டு, அதான் அந்த கும்பலில் போனால் கத்துறது, தும்பி, வலைபேரிகை, யாழ், தனித்து இந்த 10 நாதமும் கேட்கணும். ஆனால் இது கேட்க தான் தெரியுமே தெரிய காட்ட முடியாது யாருக்கிட்டும். நான் பாரு இத்தனை ஓசை கேட்குறேன் அப்படின்னு யாருக்கிட்டும் காட்ட முடியாது, அடையாளம் கிடையாது. அதே மாதிரி அதை வந்து கேட்டு கேட்டு கேட்டு, ஏன்னா ஜோதிக்கு கூட மனசு அழிக்கிற ஆற்றல் கிடையாது. ஆனால் நாதம் மனசு அழிச்சிடும். நாதத்துக்கு அடுத்தது மௌனம் வந்து ஞானத்துக்கிட்ட விட்டுடும். இது ஒன்றோட ஒன்று லிங்க். இது சொல்லு. அடுத்ததுயா இந்த ஆத்ம தத்துவங்கள் இருக்கு, 24 ஆத்ம தத்துவங்கள். அதாவது 5 பஞ்சபூதங்கள், ஞானேந்திரங்கள், கர்மேந்திரங்கள், அந்த மந்திரங்கள், அந்த கரங்கள், 24 தத்துவங்கள் இருக்குது. இதையெல்லாம் நம்ம உடலுக்குள்ளே தான் இருக்குதா? எல்லாம் உடம்புக்கு தான். இப்போது வெளியே பார்க்குறோம், வெளியே என்ன சொல்கிறோம்? ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை 2 வகையாக சொல்லும்போது, ஒருத்தனுக்கு காது இல்லை, காது மேலே இருக்கிற இந்த காது இல்லை, சத்தம் கேட்குது, ஆனால் காது கேட்குது. காது கேட்குது. ஒருத்தனுக்கு பார்த்தா காது இருக்குது, ஆனால் காது கேட்கல. இது என்ன அப்படின்னா, மேலே இருக்கிறதெல்லாம் கர்மேந்திரம், அடையாளங்கள். உள்ளே இருக்கிறதெல்லாம் ஞானேந்திரங்கள். அந்த கண்ணுக்குள்ளே ஒரு ஞானேந்திரம், காதுக்குள்ளே ஒரு ஞானேந்திரம், மூக்குக்குள்ளே ஒரு, இதெல்லாம் இல்லைன்னா நீ சாப்பிட முடியாது, ஜீரணம் பண்ண முடியாது, தும்பல் வராது. அப்போது தோற்றத்தில் மேலே இருக்கிறது, இப்போ இது உடம்பு இருக்குது நமக்கு, இது எத்தனை உடம்பாக இருக்குது? 3 உடம்பு இருக்குது இல்லையா? அப்போது மேலே இருக்கிற உடம்புக்கு என்ன வேலை அப்படின்னா, இதில் வந்து மண்ணால் செய்த உடல், உணவால் செய்த உடல் இல்லையா? இப்போ இந்த உடல் ஒன்று தான் நமக்கு அடையாளம் தெரியுது. எங்கன்னா உழுந்தோம், நல்லா தேய்ச்சின்னு போயிடுச்சு, என்ன தெரியுது? இது எரியுதா? இது எரிச்சலுக்குதா? ஆனால் அது எரிச்சலுக்குது. காரணம் என்ன? இது ஸ்தூல உடம்பு, அது சூட்சம உடம்பு, நெருப்பு உடம்பு. அது நெருப்பு உடம்பு எரியுது, நீர் உடம்பு எரியல இல்லையா? சரி, நீர் உடம்பு எரியல, நெருப்பு உடம்பு, காரண உடம்பு இருக்குது. காரண உடம்பு தான் காற்று. இந்த காற்று என்ன பண்ணுது? ஸ்தூல உடம்புலையும் போடுது, சூட்சம உடம்புலையும் போடுது, நமக்குள்ளும் பூந்து ஏக்கம் நடத்துது. இப்படி நடத்தும் போது தான் நம்ம சீரான முறையில் போகிறோம். ஏன் சாமி இவ்வளோ கதை சாமி? சும்மா காது மூக்கு மேலே மட்டும் பார்க்கக்கூடாது, உள்ளவும் பார்க்கணும். அந்த இது பார்த்தியா நாட்டாம அதில் சொல்லுவான், ஏண்டா 2 ஸ்பீக்கரும் போயிடுச்சு, ஒரு மைக்கும் போயிடுச்சாடானோ, அந்த மாதிரி போயிடக்கூடாது. அதான் இன்னொரு கேள்வியா, உபதேசம் கொடுக்கும்போது சீடர்களை உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு புரியணும். கிளாஸ் எடுத்துட்டு உபதேசம் கொடுத்தாக்கா அவங்களுக்கு போகிற பாதை ஈஸியாக இருக்கும். அந்த கிளாஸ் எடுக்காத சும்மானா கூப்பிட்டு உபதேசம் கொடுத்துட்டு நீ போய் பாடம் பண்ணணுன்னா குழப்பம் வந்துடும், சந்தேகம் வரும். அதுவும் முதல் பாடத்தில் கூட சந்தேகம் வரும், 2வது பாடம் கட்டாயம் சந்தேகம் வரும். 10 ஆதாரங்கள். அதில் கடைசி கேள்வியா, இது ஒரு முக்கியமான கேள்வி, அது பதில் கிடைக்குமா தெரியல. அதாவது சமாதி சொல்கிறாங்க, சமாதி, ஜீவ சமாதி, மகா ஜீவ சமாதி, இதெல்லாம் வந்து முக்கியமாக யாருக்கு தான் அது ஏற்படுது? ஞானிகளுக்கா, சராசரி மனிதர்களுக்கா, மகான்களுக்கா? இப்போ ரொம்ப பேர் அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
சமாதி நடை போகணும். அது என்ன அவங்களோட அந்த சமாதி நடை? ஜீவ சமாதி இப்போத்தி காலகட்டத்தில் யாரும் பண்ண முடியாது. பண்ண முடியாது. பண்ணால் பண்ணுறவனையும் தூக்கி போய் போட்டுருவாங்க, பண்ணவங்களையும் வாரி போய் உள்ளே வச்சுருவான். உயிரோடு ஏன்னா வெள்ளைக்காரன் பீரியடில் இந்த ஆன்மீகத்தில் அவன் தலையிடலை. அதனால் அப்போ ஜீவ சமாதி, இப்போ ராகவாந்திரெல்லாம் ஜீவ சமாதி. இப்போ போய் ஜீவ சமாதி ஆவறேன்னு சொன்னால் உள்ளாத்மா போட்டுடுவான், உயிரோடு நீ இங்கேயே சமாதி ஆகிடுன்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா நம்ம சமாதி கட்டணும், பெரும் கூட்டம் வந்துடுச்சு. அப்போ நான் சொன்னேன் அவங்க வீட்டில் என்ன இந்த மாதிரி சமாதி அப்படின்னா கலெக்டர்லாம் வராங்க, அவங்க வராங்க, அவங்க யார் ஒன்றா வரட்டும். நான் தற்கொலை பண்ணிக்க தயாராக இல்லை. ஜீவ சமாதின்னு போனால் அது தற்கொலை பண்ணிக்கிறது. அது காரணம் ஏன்னா நமக்கு ஊரில் பேர் இருக்கணுன்ட்டு. இறைவன் கொடுத்த உயிர் உனக்கு இருக்குது உன் உடலில், அது கூட போராடி போராடி அது போகிற வரைக்கும் போராடி சாவு, அப்போ சமாதி பண்ண, அதுதான் சமாதி. எத்தனை போய் 2 இது ஒவ்வொரு இது இருக்குது தெரியுமா, அதுக்கு சாவத்துக்கு ரொம்ப ஈஸியான வழி, ரொம்ப ஈஸிப்பா, ஒரு கஷ்டமும் கிடையாது. ஒரே ஒரு மூக்கை பஞ்சை வச்சு அடிச்சுட்டு ஒரு மூக்கில் மூச்சு விட்டுருந்தா மறுநாள் காலி. ரொம்ப கஷ்டப்படுவான் நான் போய். ஆனால் ஆன்மீகம், நீ உண்மையான ஆன்மீகத்தில் போனீங்கன்னா எதுக்கு சமாதி ஆகணும்? நீ சமாதி என்ன பண்ணிட்டு போகிற, ஊர்லேயே மாற்றிட்டு போறியா? இந்த மௌன சாமியார்னு சொல்கிறவனே நான் ஏற்றுக்கிறது கிடையாது. ஒரு ஞானி, ஒரு ஆன்மீகவாதி வந்தால் இந்த உலகத்துக்கு நீ என்ன சொல்லணும், எதுக்கு வந்த நீ அதை சொல்லு. அதை விட்டுட்டு நான் பேச மாட்டேன் யாருக்குன்னு, நீ பேசினா செத்தான்னா ரெண்டும் ஒன்று தானே. அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஜீவ சமாதிலான்றது பெருமைக்கு போய் உட்கார்ந்துக்கூடாது. கடவுளினுடைய அழைப்பு வராமல் நீ மரண தருவாய்க்கு போகக்கூடாது. இப்போ இன்னைக்கு இங்கே உட்காந்து இவ்வளோ பேர்கிட்ட நான் பேசுவேன்னு நினைக்கூட இல்லை அன்றைக்கி. ஏன் அந்த அளவுக்கு மோசமாக போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னாங்க. நான் சொன்னேன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட வாங்க, அப்படியே போட்டேன். எத்தனை வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போய் துண்டு குத்துணுக்கிறது அப்படின்ட்டு இதோ இன்றைக்கி உட்காந்துங்கிறோம். அப்போது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னும் எனக்கு முடிவு கட்டலை கடவுள். கட்டியிருந்தால் அன்றைக்கே போயிருக்கோம். அவனுடைய இதை யாரால் தடுக்க முடியும்? அதனால் இந்த ஜீவ சமாதி, அந்த சமாதி, இதுக்கெல்லாம் போகக்கூடாது. உலகத்துக்கு நீ என்னத்துக்கு வந்த சொல்கிறா, உலகத்துக்கு கேட்ட கேள்வி நம்ம பேசுகிறோம். ஏன் தெரிஞ்சுக்கணுன்றேன். எவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறான், நீங்கள் என்ன எல்லா ரகசியத்தை எடுத்து வெளியே போடுறீங்க, ரோட்டில் போட்டு உடைக்கிறீங்கன்னு. எது ரகசியம்? எந்த மகான் ரகசியம் வச்சுக்கிறான்? எல்லோரும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வச்சுருக்கிறான். ஆனால் எனக்கு தெரியல, புரியலன்றதுனால நான் அதை மறைச்சி வச்சுட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அதனால் எதுவுமே மறைப்பு கிடையாது. ஆனால் அதை உலகத்துக்கு சொல்லு, உலகம் எடுத்துக்கிட்டோம். உலகம் நாளைக்கு அது நான் இல்லைன்னா கூட அந்த வார்த்தை வரும், இருக்கும்ல. அப்புறம் நான் எதுவுமே சொல்ல, நான் செத்து போய் இன்னொருத்தன் வந்து எதுவுமே சொல்ல செத்து போனால் அப்புறம் அது என்னத்துக்கு? அது ஆன்மீகம். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வாழுங்காலத்தில் நம்ம என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் அந்த உலகத்துக்கு சொல்லணும், அத்தனையும் அந்த உலகம் தெரிஞ்சுக்கணும். அதனால் சமாதியை பற்றி யோசிக்கக்கூடாது. சமாதி வரும்போது வருத்தம், அது வரைக்கும் உன் தொண்டு இந்த உலகத்துக்கு செய், அதுதான் ரொம்ப முக்கியம். உனக்குன்னு ஒரு வேலையை கொடுத்துக்கிறான் கடவுள், அந்த வேலையை நீ செய். எனக்குன்னு ஒரு வேலை கொடுத்துக்கிறான், அந்த வேலையை நான் செய்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் கொடுத்துக்கிறான். யாருமே இங்கே முட்டாள்கள் இல்லை, எல்லோருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்குறோம். ஆனால் அது நமக்கு புரியாமல் வாழ்ந்துன்னுக்குறோம். அது புரியும் போது புரிஞ்சிடும். அதனால செய்யுங்க தைரியமாக. நம்ம சர்க்குரு வந்து சொல்லியிருக்காரு, இது இருவிதமான வாழ்க்கைன்னு. இது இருவிதமான வாழ்வு. இந்த வாழ்வில் வரவங்க வந்து இறைவனோட கையில் பிடிக்கணும், குடும்பத்தோட கையில் பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இறைவனை ஒரு பக்கம் பிடிக்கணுன்றது இங்கே வந்தால் தான் இறைவன் எதுன்னு தெரிஞ்சது பிடிக்கிறாங்க.
ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு போய் பிடிக்கும்போது இருவிதமான வாழ்க்கை வந்து ஒரு விதமான வாழ்க்கையாக மாறுறதா சொல்கிறாங்க. அது ரொம்ப கடினமாக இருக்குது. ஒன்று அதை தான் பிடிக்கிற மாதிரி இருக்குது, இது வந்து உள்ளே வர முடியல, குடும்பன்ற வாழ்க்கைக்குள்ளே திரும்பி வர முடியலன்றாங்க. அவங்களுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க? பக்குவத்தோடு போனோம் சாமி, பக்குவத்தோடு போனோம். ஒரு புளியம் பையன் காளையாக இருக்கும்போது ஓடு எதுவும் தெரியாது, சதை எதுவும் தெரியாது, கொட்டை எதுவும் தெரியாமல் எல்லாம் ஒன்றா போய் கிடக்குது. அதுதான் நம்மளோட வாழ்க்கை, சராசரி வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கை மட்டும் போதாதுப்பா, ஒரு நாள் கெட்டு போயிடும். நீ 2 விதமான வாழ்க்கையை வந்து, ஏன்னா இதுக்காக வரல, ஆனால் இதுக்காக வரலன்னு இதை நீ அனுபவிக்காமல் இருந்தால் உனக்கு உலக ஞானன்றதுன்னு தெரியாது. 4 இடத்துல உதப்படணும், அசிங்கப்படணும், அவமானப்பட்டாதான் உலக ஞானம் ஒருத்தனுக்கு கிடைக்கும். அப்போ தான் வாழ்க்கையை சுமூகமாக போக முடியும். சரி, உலக ஞானமே போதுன்னு இப்படியே வாழ்ந்துட்டு போயிடாத, பரஞானமும் வேணும் உனக்கு. அந்த பரஞானம் வேணும்னா இந்த கையில் ஒரு கையில் குடும்பத்தையும் ஒரு கையில் இறைவனையும் பிடி. இறைவனை பண்ணால் இறைவன் சிலையை பிடிக்கிறதில்ல, மனசால் அவனை பிடிச்சிக்க. இவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாத்தையும் செய்யி. அவனை எப்பவுமே நினச்சி நீ போய் பூஜை பண்ண வேணாம், புனஸ்காரம் பண்ண ஒன்றும் பண்ண வேணாம், அவனை நினச்சாவே போதும். சாங்கிய நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். சாங்கிய நாயன் நம்பர். நாயன்மாரெலாம் எப்படி இருப்பாங்க? பக்தியில் இருப்பாங்க, சிவனை போய் கும்பிட்டுன்னே இருப்பாங்க, அவனை தொண்டு செய்வாங்க. இவங்களுக்கு போய் தான் நாயன்மார். ஆனால் சாங்கிய நாயனார்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் சாங்கியத்தில் இருந்தார். யாருன்னா, சாங்கியம்னா இந்த புத்திஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா, சமணர்கள், அந்த கூட்டத்தில் ஒருத்தராக இருந்தார். அவங்க பேர் சாங்கியர்கள். அந்த கூட்டத்தில் ஒருத்தர் நாயன்மாராக மாறி இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாராம், மனசால வேண்டிப்பார். மனசால வேண்டிப்பார். அவர் இருக்கிற இடம் வேற. இவர் என்ன பண்ணுறாருன்னு தெரிஞ்சால் அவர் தூக்கி கல்மரம் ஏற்றுருவாங்க. அப்போது அவ்வளோ டாமினேஷன் இருந்தது. சைவன்றது இருக்கக்கூடாது, முழுக்க முழுக்க சமணர்களே இருக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் அவர் பயந்துக்குன்னு உடலால் சமணராகிறாரு, உள்ளத்தால் சைவராகிறாரு. ஆனால் நான் பண்ணணும் சிவ பூஜை, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. பூ போட்டால் என்னை பார்த்தானா சா வச்சுருவான், விஷமா வச்சா சா வச்சுருவான். அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு கல் எடுக்கிறாரு. இந்த கல் தான் உனக்கான அபிஷேக பொருள் இது தான், உனக்கான வாசனை பொருள் இது தான், உனக்கான பூ எல்லாமே இதே தான் அப்படின்னு அந்த கல்லையே உருவகப்படுத்தி கல்லை தூக்கி டெய்லி சிவலிங்கத்தை மேலே வச்சுட்டு போவார். அவன் பார்ப்பான் பாரு, இவன் தான் நம்ம சீடை, இவன் நாம சொல்லாதெல்லாம் அவன் செய்யறான். டெய்லி சிவலிங்கத்து மேல கல் வச்சுட்டு போறான், இவன் தான் கரெக்டான சீடன், வேற ஒருத்தன் கூட உதவ மாட்டான்னு அவனும் தெரியும். ஆனா இவன் மனசால இந்த நான் போற ஒரு கல்லும் உனக்கான அர்ச்சனையா நீ ஏத்துக்கோ அப்படின்னு போறாரு. ஒரு நாள் ஏதோ வேலை, கடுமையான வேலை, மறந்துட்டு போறாரு. இப்போ அங்கேருந்து ஒருத்தன் குரல் கொடுக்குறான். யாரு? சிவபெருமான். ஏண்டா டெய்லி என்னை பூஜை பண்ணியடா, இன்னைக்கு பூஜை பண்ணாமல் போறியாடான்னு உள்ள இந்த சிவபெருமான் கூப்பிட்றான். யார? கல் அடித்தவனை சிவபெருமான் கூப்பிட்றான். டெய்லி என் மேலே போட்டு போவியடா, இன்னைக்கு போகாமல் போறிய, போட்டு போடா ஒரு கல் எடுத்து. அப்போ அவன் எதை எதிர்பார்க்குறான் பாரு. வெளி உலகத்தில் பார்வைக்கு நடக்கக்கூடியது அவன் பார்க்கறது இல்லை, உள்ளத்தால நீ எங்கே இருக்கிற. இதுதான் அகத்தூய்மையா? இதுதான் அகத்தூய்மை. இந்த பரிபக்குவம் குடும்பம் நடத்துறவங்களுக்கு வேணும். அப்படி இருந்தால் கல்லடிக்கிற மாதிரியே குடும்பம் நடத்திக்கிட்டு போய் உள்ளத்தால அவனை போய் சேரலாம். இல்லைன்னு சொன்னால் கஷ்டமோ கஷ்டம். யார் சாமி பேர் என்ன? என் பேர் வேலு. நான் ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து வரேன். 2 நாளுக்கு முன்னே ஞாயிற்றுக்கிழமை வந்தேன். இப்போ அம்மா வந்து கேட்டாங்க. அவங்க கேட்ட வார்த்தை நீங்கள் யாருன்ற மாதிரி கேட்குறாங்க. அதை நான் உணர்ந்தேன். எப்படின்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை வரத்துக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி பாடம் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஐயா சொல்லியிருக்கிறாரு, சூழ விந்து சூட்சம விந்து 2 சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த சூழ விந்தும் சூட்சம விந்தும் சேர்ந்தா தான் ஒரு கருத்தரிக்குன்னு சொல்லியிருக்காரு. சூழ விந்தா இருந்தாலும் கருத்தரிக்காது, சூட்சம விந்தா இருந்தாலும் கருத்தரிக்காது. ஆனால் 2ம் சேர்ந்தா தான் ஒரு கருத்தரிக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போது இந்த சூழ விந்தும் சூட்சம விந்தும் சேர்ந்தா ஒரு கருத்தரிக்கணும் போது ஐயா வந்து சிவம், நம்ம பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் வந்து சிவம். அந்த சிவத்தினுடைய நெற்றிப்புரியிலிருந்து வந்த சூட்சம விந்தாவும் சூழவிந்து தாய் என்ற சூழவிந்திலிருந்து கருத்தரித்த ஒரு உருவம் ஐயாவே. அது நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. இந்த எல்லாரும் இந்த பாடத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மறுக்க முடியாது. இதை உணர்ந்த அன்னைக்கே மறுநாள் நம்ம ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கிட்டு ஐயாவை போய் பார்க்கணும், ஐயாவுடைய பாதத்தை பிடிக்கணும், அவருடைய வழியில் நம்ம வழி நடக்கணும்.
எனக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துருக்குது, எவ்வளோ கஷ்டம் வந்துருக்குது. அந்த கஷ்டத்தெல்லாம் என்னை விலக்கி என்னை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்தவர் எங்கள் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் தான். அவரை நினச்சி நான் மரண நிலைக்கு போகிற நிலைமையில் இருந்தோன்னே மாற்றினவர் அவர் தான். எனக்கு அதிகமாக பேச தெரியாது, அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி ஐயா. நன்றி.